என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் பலமுறை சொல்லியாகிவிட்டது. காலையில் நல்ல காரியங்களை செய்கிறோம், திருமணம் நடைபெறுகிறது, கோவிலுக்கு போகின்றோம், காலைக்கடங்களெல்லாம் காலையிலே முடிக்கின்றோம். நமது வேலைகளை காலையிலே பெரும்பாலானவர்கள் ஆரம்பித்து விடுவார்கள், அதிகாலையிலேயே செய்து விடுவார்கள். அவர்கள் காலையிலே மனதிலே உடம்பிலே எல்லோருக்குமே ஒரு தெம்பு இருக்கும். குளித்து விட்டால் அது மேலும் அதிகமாகும். ஆகவே தான் காலையிலே குளிப்பது என்பது ஒரு சிறந்த ஆரோக்கிய விதி. குளிப்பதினால் நம் உடல் சுறுசுறுப்பு அடைந்துவிடும். எல்லாரும் மத்தியானம் குளிப்பதில்லை, இரவில் குளிப்பதில்லை, காலையில் தான் குளிப்பார்கள். குளித்துவிட்டு அவர்கள் அலுவலகம் செல்வார்கள், தாங்கள் ஆசனத்தையும் செய்வார்கள். அவர்கள் ஆசிரியராகவும் மாறிக்கொள்கிறார்கள், பகுதி நேர ஆசிரியர்களாக. அவர்கள் காலையிலே ஒரு 5 மணியிலிருந்து 6 மணியிலிருந்து ஒரு 8 மணி வரைக்கும் ஆசனங்களை கவனிக்கிறார்கள். அதுக்கப்புறம் அலுவலகம் செல்கிறார்கள். அதிலே ஒரு பகுதியாக அவர்களுக்கு ஒரு பணம் கிட்டுகிறது. அதை வைத்துக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இந்த ஆசனங்கள் உதவுகிறது என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு ஸ்ரீநிதி 9ஆம் வகுப்பு, சுஸ்ரீதா 11ஆம் வகுப்பு அவர்கள் மச்சாசனம் செய்ய போகிறார்கள். சுபிக்ஷா யோகா பயிற்சி மையம் சார்மிளா அவர்கள் இவர்களை பழக்கி கூட்டிட்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் என்னிடத்திலே படித்தவர்கள். அவர்கள் யோகாசன ஆசிரியராக இப்பொழுது இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது சீடரை கூட்டிகிட்டு வந்தார்கள். இப்பொழுது அவர்கள் யோகாசனம் செய்வார்கள். என் அருமை சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்துக்கு நீங்கள் மச்சாசனம் செய்யுங்கள். கொஞ்சம் முன்ன போங்க. பெருவிரலை இப்படி இறுக்கி பிடிக்கணும். கீழோடி கொடு, விரலுக்கு அடிப்பக்கம் கையை கொடு. இந்த பிறகு இப்படி இப்படி உள்ள பெருவிரல் நன்றாக மூச்சை இழுங்கள். ஆரம்ப கட்டத்தில் இந்த ஆசனம் செய்யும் பொழுது முதுகிலே தலையணையை வைத்து எந்த வயதிலும் செய்யலாம். ஆஸ்மா, பிராங்கிட்டிஸ், முதுகுவலி, கழுத்து வலி போன்றவர்கள் இந்த ஆசனத்தை பத்மாசனம் போட முடியாதவர்கள் கூட சும்மா சுகாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு முதுகில் 2 தலையணைத்தை வைத்து செய்தால் இந்த ஆசனம் செய்வதில் என்ன பலன் கிடைக்குமோ முழுமையான பலன் நாம் தலையணையை வைத்து செய்வதிலையும் முழுமையாக கிடைக்கும். ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியபடி இது போன்ற ஆசனங்களை மாலையில் செய்ய வேண்டும். படுக்க போவதற்கு முன்னாலையும் செய்துவிட்டால் அந்த ஆஸ்மா தொந்தரவு அவர்களுக்கு வராது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக எழுந்திருங்கள், எழுந்திருங்க. அப்படியே கையை பின்ன கட்டுங்க, அப்படியே முன்ன குனி. மச்சாசனத்துக்கு மாற்றாசனம் மகாமுத்ரா. மெதுவாக எழுந்திருங்கள், மீண்டும் மச்சாசனம் செய்யுங்கள். இந்த ஆசனத்தில் மூச்சு இழுக்கிற காரணத்தினால் நுரையீரலில் படிந்திருக்கின்ற சளியானது மூச்சு இழுக்க 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 கீழே இறங்கிவிடும். அவளுக்கு ஆஸ்மாக்காரர்களுக்கு நைட்டில் அந்த இருமல், இழைப்பு இதுகள் நிச்சயமாக வராது. ஆனால் மாலையும் செய்ய வேண்டும். படுக்க போகும்போது மட்டும் இந்த ஆசனத்தையும் 4-5 முறை மூச்சு பயிற்சியோடு சேர்த்து நான் பழகுவோமானால் சளி தொல்லையிலிருந்து அந்த ஆஸ்மா தொல்லையிலிருந்து முழுமையாக நாம் நிவாரணம் பெறலாம். மெதுவாக எந்திரிங்கள்.
அப்படியே கையை பின்ன கட்டி முன்னே குனிங்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலைகள். இப்பொழுது ஒருவருக்கொரு நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யுங்கள். நன்றாக மூச்சு இழுங்கள். மூச்சு இழுக்கும்பொழுது சத்தம் வரணும். இல்லை மெதுவாக இந்த ஆசனத்தை கலைங்கள். கொஞ்சம் பின்ன போ. இங்கே பார்க்குறது முடியலையே. பின்ன குனி, கையை பின்ன கட்டி. மெதுவாக எழுந்துருங்க. நல்ல நிமிர்ந்து நல்ல மூச்சு இழுங்க. மற்றும் முறை செய்யுங்க. முதிர்ந்த வயது உடையவர்கள், நோயாளிகள், இவர்களுக்கு முதுகுத்தண்டு விரைப்பாக இருக்கும். பின்னால் குடிவது என்பது மிக கடினம். அதனால் நான் ஏற்கனவே சொல்லியபடி முதுகு பக்கத்தில் 2 தலையணையை வைத்து மெதுவாக படுத்து கழுத்தை திருப்பி படுத்துக்கொண்டே நல்ல மூச்சு இழுக்கணும். இந்த ஆஸ்மா தொல்லைகள் உள்ளவர்கள் மாலையிலும் செய்ய வேண்டும், படுக்க போகும்போது 4-5 முறை செய்ய வேண்டும். சளித்தொல்லையிலிருந்தும் ஆஸ்மா தொல்லையிலிருந்தும் ஒரு 15 நாள் பழகினாலே முழுமையான பலன் கிடைக்கும். மச்சாசனத்துக்கு அந்த பலன் கிடைக்கும். அந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட இதன் மூலமாக நீக்கிக் கொள்ளலாம். மெதுவாக எழுந்திருங்கள். அங்கே பார்க்க பத்மாசனத்தில் உட்காருங்க. என் அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, அது சிறுவர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும், இது போன்ற நோய்கள் இருப்பின் பிறந்த குழந்தைக்கே ஆஸ்மா இருக்கின்றது. ஆகவே அவைகளெல்லாம் பிறந்த குழந்தைகளை தன் தொடை மீது தலையை இங்கே வைத்து இங்கே படுக்க வைத்து அதை அப்படியே போடுவார்கள். அது கொஞ்ச நாளில் அந்த ஈரல் இழைப்பு சின்ன பிள்ளைகளுக்கு நீக்கி விடுகிறது. மெதுவாக என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சிறார்களே, இதை பார்க்கின்ற பள்ளி தாளாளர்களே, உங்களை எல்லா இடங்களிலும் இந்த ஆசனங்களை நீங்கள் மற்ற மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை நோயற்ற வாழ்வுக்கு வழிதேட வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். பழையனவற்றை உரமாக்கி புதியனவற்றை உருவாக்குவோம். பழங்கால வரலாறுகள் அல்லது பழங்கால மூதுரைகள் இவைகளை நாம் பழையன கழிதல் புதியன புகுதல் என்கின்ற அந்த இலக்கணத்தின்படி அறவே இழந்துவிட முடியாது. பழையன என்பவை புதியன எழுவதற்கு உரமாக இருந்தால்தான் புதியன வளமாக விளைந்திட முடியும். அப்படி பழையனவற்றை, பழைய வரலாறுகளை, பழைய கால மூதுரைகளை, அறிவுரைகளை உரமாக பெற்று நாம் புதுமைகளை உருவாக்கிட வேண்டும்.